சடனாய் ஒண்ணு கடைக்குள்ள வருது. குப்புறப்படுத்துற மண்டையை நக்கீரு. சந்திரமண்டலத்துல ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கான். ரெண்டு முறுக்கு கூடு. இந்தாங்க 100 ரூபாய்க்கு சில்லற இல்லைங்க. அட முக்கா முன்னையா முறுக்கு வாங்கவே 100 ரூபாய் கொடுக்குறான். ஆள் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க. சாரு முறுக்க கூட கரண்டில தான் சாப்பிடுவீங்களா? சாரு அமெரிக்காவில இருந்து தான் வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உளுந்துற போறீங்க. சாரு பேரு? My name is 5000. நான் குடிக்கிற பீரு 5000. நான் வந்த கார் மாருதி 1000. நீங்க வந்த கார் எங்க சார்? அமெரிக்காவில இருந்து கார்ல தான் வந்தேன். அமெரிக்கா இல்லையே கிடக்கும்போது தெரிஞ்சது இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு. அப்புறம் காரை அங்கேயே விட்டுட்டு பிளைட்ல வந்தேன். பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்றைட்டு நம்ம பையன் டிக்கெட் வாங்க மாட்டேன்ட்டான். அப்படிங்களா? பெரிய பார்ட்டி அமுக்குறாங்களா? முதல்ல நான் அமுக்குறேன். அமெரிக்கா சார், நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு சார் வந்தீங்க? வருஷம் சம்மருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போவேன். இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஆமா, இங்க தங்கறதுக்கு பைசா ஹோட்டல் இருக்கா? டமாஸ் பண்ணாதீங்க சார், இங்க காபி கடையே காத்து வாங்குது. நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம். அமெரிக்கா சார் இவரு வீட்டுக்கு வேணாங்க, என்ற வீட்டுக்கு வாங்க. உங்களை ஓஹோன்னு கவனிச்சு போட்டுருங்க. ஆமா, இவர் 8 அடுக்கு மாடி கட்டி ஏசி வச்சிருக்காரு. போடா டப்பா தலையா. சார் அவன் மண்டை பாருங்க சார், காலியா இருக்கு. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்களா? 2 கொடுங்க சார். நோ வேண்டுதல். பாருங்க சார், ஒன்ன புடிக்கிட்டு போறான் சார். என்ன பண்ண முடியும்? என்று கடையில் தங்க மாட்டேன் கவனிச்சிருங்க. ஆமா, என்ன டேய், இவர் தலையை வைக்கிறதுக்கு உங்க கடையில இடம் இருக்காடா? போடா சார், நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சார். சார் முறுக்கு இப்படி கையில வச்சுட்டு போனா இந்தியாவில் நாய் துரத்தும் சார். அவங்க சார் பாக்கெட்ல வச்சா மரத்துக்கு மேல குரங்கு இருக்கு, பின்னால கடிச்சு வச்சிரு சார். வாங்க சார். கட்டில் வச்சுக்கங்க. இந்தாங்க டிபன் சாப்பிடுங்க. நோ நோ, நான் மார்னிங்ல பெட்டு தான் சாப்பிடுவேன். என்னது பெட்டு கட்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா? இல்ல ரொட்டி. அது என்னங்க அவ்வளவு அழகா இருக்கு? இது அமெரிக்கன் ஜாம், ரொட்டில ரொட்டி சாப்பிடுறது. அப்படிங்களா? சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார், சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? பிரமாதம். வேணா எடுத்துக்கங்க. கொஞ்சம் படாதீங்க. ஏனுங்கண்ணா, இங்க இருந்து இங்க வரைக்கும் எரிச்சலா இருக்காது. ஏனுங்கண்ணா? பாருங்க மேக், அப்படிதான் இருக்கும். அப்படிங்களா? நீ கிட்ட கேட்டுக்கு கண்ணாடி சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இவர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. யாரு? இவனா? ஆமாங்க. அமெரிக்காவில இருந்தா? ஆமாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு மிட்டாய் வித்து விடுங்க. சார் நீங்க அடிச்சீங்க சரி, அந்த தலையில கூட கவுத்துக்கான அவதுக்கு சார் அடிக்கிறான். ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சிருந்தால் குளிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த நாய் உள்ள புந்து விளையாண்டுச்சு. திருடுனானா? இந்த நாய்க்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னை அடிமையாக்கிட்டானே. சார் நாங்க பாத்துக்கிறோம். சார் உங்க பொருளை சரியா இருக்கான்னு பாத்துங்க. Everything is all right? Everything is okay, but the cream bottle is missing. என்னையா கிரீம் பாட்டில காணோம்னு சொல்றாரு? ஐயா நான் எடுக்கலங்க. இதான்னு பாருங்க. Yeah, this is mine. இது எதுக்கு சாப்பிடுறதுங்க? This is used for ringworms. என்ன கூட சொறிறான்? அது சொறிக்கும் படைக்கும் போடுற மருந்தா? Hey, what happened? What are you doing? ஐயோ வரமாட்டேங்குதே, நெஞ்செல்லாம் எரியுதே. வாய் ஸ்டேஷனுக்கு. சார் அந்த நாயை என்கிட்ட விட்டு போங்க. சும்மா இருங்க சார், இந்த ஆளை கொண்டு உள்ள வச்சதான் திருந்துவான். சார் இவன் ஆயில் பூரா உள்ள வச்சிருந்தா கூட திருந்த மாட்டான் சார், என்கிட்ட விட்டு போங்க. எப்படி சார் முடியும்? அவர்தான் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருல. மிஸ்டர் கூடை, ப்ளீஸ் திஸ் மேன் மை ஹவுஸ் ஸ்டேயிங். நோ நோ, பஞ்சிங் பஞ்சிங். What is that? நீங்க சொல்றதால விட்டுட்டு போறோம். ஆளு மோசமான ஆளு, பாத்துங்க. வாங்க. இங்கிலீஷ் பேசுற? இங்கிலீஷடா? இங்கிலீஷ். Don't touch me. இங்கிலீஷ். இங்கிலீஷ். ஹலோ. பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்து தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். டேய் சோரி சரக்கு போற மருந்து எல்லாம் என்ன திங்கி வச்சிட்டாடா. இருடா. ஐயோ டேய் இருடா. ஏனுங்க என்ன பண்ண போறீங்க? வெட்ட போறேன். வாடா. காடா தலைய. பாரு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி ரோட்ல தோர்த்த போறேன். நாய் கண்டா விடாது. ஏண்டா இது என்ன முடியா மூங்கி போதாடா? எதுக்கு ஏத்தி விட்டு கொளுத்த போறேன். எத? முடியா கொளுத்தி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெந்து சாவட்டும்.
என்ன மண்டையே எரியுது, உனக்கு ஒண்ணு ஆகலையா? என்ற முடியாது தானே ஏதாவது ஆகுறதுக்கு. இது அவனுதான். ஏய், பொண்ணை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே. நானும் உங்களுதாங்க, தூக்குனாக்கும் பாளையம். அதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வண்டியா? ஆமா, உன் பேரு கண்ணாயிரம் இல்ல? அவங்கண்ணே அப்புறம் 5000 வச்சுக்கிட்டேன். அண்ணே, இங்கிலீஷ்ல ஐயன்னா கண்ணு, ஆ. 1000 1000, அது 5000 ஸ்டைலா வச்சுக்கிட்டேன். ஸ்டைல். நீ மிலிட்டரியில இருந்தல்ல? ஆமாங்க. அப்புறம் ஓடி வந்துட்டேன். ஓ சொல்லிவிட்டாங்க. ஏன்? ஒரு 10 பேரை சுட்டு விட்டாங்க. அட பாவி, 10 பேர் சுட்டா பதக்கமா கொடுப்பாங்க. நான் சுட்டது நம்ம ஆளுக்குலங்க. நம்ம ஆளுக்கலையா? ஏனுங்கண்ணா, நான் தெரிஞ்சிடனா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணா. இதெல்லாம் அவர் வயல். யுவர் வயல். அதெல்லாம் அவர் தென்னந்தோம். யுவர் தென்னந்தோம். இதெல்லாம் அவர் கேஸ். யுவர் கேஸ். நோ மை கேஸ். ஐயோ, கவுண்டர் சிரிச்சா இருப்பா. ஐயா வணக்கமுங்க. நாயே, நாங்க இங்க இருக்கும்போது யாருக்கு கழுதிக்கு வணக்கம் சொல்றியா? உங்களுக்கு தானுங்க. நாங்க இங்க இருக்கிறோம்டா. லெஃப்ட்ல கட் பண்றா. கட் பண்றா. இந்தாங்க. என்றாது மீன்ஸ் கிண்டல். எஸ். நக்கல். எஸ் எஸ். நான் புறாத 1000 மீனை புடிச்சிட்டு வந்துட்டு என்னமோ பெருசா 6000 மீனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறியா நீ? 6ஆம் மீனெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க பிடிக்க முடியாதுங்க. பின்ன மீச வச்ச பொம்பளைங்க இந்தியாவுல எவ்வளவு இருக்காடா? நான் அப்படி சொல்லிங்க. வேற எப்படி சொல்றே? இது மீசையா தெரியலையா? இல்லைங்க. என்ன ஆம்பளையா தெரியலையா? இல்லைங்க. சரி, என்ன விடுறா. இவர் ஆம்பளையா தெரியலையா? ஐயோ, நான் அவரை சொல்லிங்க. இவரது மீசையா தெரியலையா? நான் அப்படி சொல்லிங்க. மீசைய பாரு, ரெண்டு பக்கம் யானை கொம்பாட்டு இருக்கு. ஐயா, நான் அப்படி சொல்லிங்க. இவர் பிடிக்க முடியாதுங்கறியா? ஐயா, இது பெரிய இடத்து சமாச்சாரம். பெரிய இடத்து சமாச்சாரம் நீ சொல்லிட்டு ஐயா, இருக்க. என்ன விட்டுங்க ஐயா. நீ பேச மாட்டே. பின்ன எப்படி நீ சொல்ற? மீனை வச்சுக்கங்க. வெச்சிட்டு போடா. பெருசா பேசுறாங்க. கொடைய அவருக்கு பிடிங்க. கிண்டலு. வா. அப்படியே போனாயே. போடா. பெருசா. ஏனுங்க, 6ஆம் மீன் பெருசா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க புடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கானுங்க. எப்போ? அது சின்ன பிள்ளைல. அது தவளையா இருக்கு. எங்க 6ஆம் மீன் எவ்வளவு நீளம் இருக்குன்னு காட்டுங்க. இவ்வளவு நீளம்? அப்பா, இத நீங்க சின்ன வயசுல புடிச்சிருக்கீங்க. ஆமா. கதை விடுறீங்களே நீங்க. எங்க புடிச்சு காட்டுங்க. வேண்டாம், நாளைக்கு பாக்க. ஏன் இன்னைக்கு புடிச்ச மீன் வராதா? இல்லப்பா, நாளைக்கு பாக்கலாம். முடியாதுங்க உங்களால. ஏன் சமாளிக்கிறீங்க? முடியாது முடியாது முடியாது. புடிச்சு காட்டுறேன். காட்டுங்க. இத புடிங்க. இது துண்டு. பாரு, 6ஆம் மீன் பிடிக்க முடியாதுன்னு ஆறுகிட்ட சொல்ற நீ. இப்ப பாரு, கவுண்டர் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு பெருசா 6ஆம் மீன் பிடிக்கத்தான் போறாரு. அத நான் அடுப்புல போட்டு பெரட்டி திங்கத்தான் போறேன். புடிங்க புடிங்க. உள்ள போங்க, முங்குங்க. அது கிடக்குது 6ஆம் மீன். இங்க இருக்குது சொரா மீன். தண்ணி சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. This is nice place.